கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஆசீர்வாதமா வாழலாம், அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். எப்படின்னு சொன்னா, நம்ம கர்த்தரோடு தனிமையா பேசணும். என்ன பேசலாமா? ஆமா, பேசணும். பேச முடியுமா? பேச முடியும். இதை பற்றி தான் நம்ம தியானிக்க போறோம். பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்துல கர்த்தரோட பேசணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன் பாருங்க. பர்சனல் பிரேயர், தனிமையா கர்த்தரோட பேசணும். இப்போ ரெண்டு பேர் அல்லது 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கலாம், குழுவா ஜெபிக்கலாம், சபையா ஜெபிக்கலாம், குடும்பமா ஜெபிக்கலாம். இதுக்கெல்லாம் பலனோடு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. எல்லாத்தோட இந்த பர்சனல் பிரேயர், தனிப்பட்ட விதமான ஜெபம் ரொம்ப முக்கியம். இது சிலர் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேரோட சேர்ந்து பண்ணிடுவாங்க. அவங்க அவங்களோட பேசுவாங்க, இவங்களோட ஜெபம் பண்ணுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது தனிமையா கர்த்தரோட பேசுறது. தனிமையா பேசினா என்ன நடக்கும்னா, கர்த்தர் நம்மோட ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அதுல இப்ப படிச்ச வசனத்துல, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசதிப்பால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதனால ஏதோ பேசலாம், ஏதோ சிலர் என்ன இலக்கணமா பேசுவாங்க. இந்த இலக்கணம் எல்லாம் தேவையில்லை. முக்கியமா நம்ம அவர் உள்ளத்தோடு இணையும். நம்மள பாதம் இருக்கும், கவலை இருக்கும், வேதனை இருக்கும், எதனா இருக்கும். இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட விதத்துல அவரோட பேசணும்னு விரும்புறாரு. எல்லாரோடும் நம்ம ரகசியமா யார்கிட்ட பேசணும்னு வச்சுங்க, 4 பேர் இருந்தா நம்ம பேச முடியாது, 2 பேர் இருந்தாலும் பேச முடியாது. ஒரு நிமிஷம் வாங்க வெளியில கூப்பிட்டு வெளியில என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்பதான் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அந்த ரங்கத்திலோ தேவனோடு நம்ம பேசணும்னு விரும்புறாரு. நீங்க விரும்புறீங்களா? அவர் உங்களோட பேசணும்னு விரும்புறாரு. நீங்க அவரோடு பேசணும்னு விரும்பணும். இதுல ரொம்ப அதிகமான ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது. பாருங்க, இது மாதிரி பேசும்போது என்ன கிடைக்குது, என்ன நடக்கும்னு பார்க்கும்போது, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். நீ உட்காந்து எல்லாரோட உட்காந்து ஏந்திரி வாடா, அந்த பள்ளத்தாக்கிட்ட போ, நான் உன்கிட்ட அங்க பேசுவேன்றார். இது மாதிரி ஒவ்வொரு முன்னோர் என்ன சொல்றாருன்னா, நீ புறப்பட்டு அந்த குயவன் பானையெல்லாம் வளையிற இடத்துக்கு போ, நான் உங்களுக்கு பேசப்போ ஒரு இடத்துல போய் தனியா பேசணும்னு விரும்புறாரு. இப்போ இப்படி தனியா ஜெபம் பண்றதுனால என்ன நடக்கும்னு சொன்னா, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம். அவர் நம்மோடு பேசுவார். நம்ம எப்பவுமே இது ஒண்ணு கேட்டு பாருங்க. என்ன கேட்கணும்னா, இயேசுவே என்கிட்ட பேசுங்கன்றாரு. என்கிட்ட பேசினே இருங்கன்னு கேளுங்க. அது ரொம்ப இனிமையான நேரம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? உங்க கூட பேசணும்னு அவரு விரும்புறாரு, அவர் பேசணும்னு நீங்க விரும்புறோம். இது கர்த்தர் விரும்புறாரு. அப்போ நீங்க கேளுங்க ஒரு வார்த்தை, எனக்கு எது இருக்குதோ எது இல்லையோ நீங்க என்கிட்ட பேசுங்க. நம்ம கேட்டா அவர் என்ன செய்வார்னா, ஒரு காரியம் செய்வார். முக்கியமா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்பார். அது மட்டும் இல்ல, என்ன செய்வார்னா, அவர் உள்ளத்துல இருக்கிறது நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்வார். ஒரு ஊழியக்காரர் 2-3 ஊழியக்காரர் சொன்னதை நான் கேட்டேன். அவர் ஒண்ணுமே தெரியாது, இயேசுனா என்னவே தெரியாது, இயேசை பற்றி தெரியாத ஒரு ஆள். ஆனா அவரு பயங்கரமான வியாதி. அவருக்கு பயங்கரமான வியாதி இருந்ததுனால எத்தனையோ டாக்டரை போய் பார்த்துட்டாரு, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த எத்தனையோ சாமிகளை போய் எங்கெங்கோ கும்பிட்டு வந்துட்டாரு. என்னென்னோ பண்ணாரு, ஒன்றும் நடக்கல. இன்னும் 6 மாசம் நீ உயிரோட போய் செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் எல்லாம் பார்த்துட்டோம், இந்த கிறிஸ்டின் சர்ச்சு நடக்குது இல்ல, இதுல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நேரா போய் பின்னால உட்காந்துட்டாரு. சர்ச்சு நடந்துனே இருக்குது. அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், இயேசுவே எல்லாம் பார்த்துட்டேன், டாக்டரும் பார்த்து எல்லாம் தேவங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டேன். ஆனா எனக்கு இதுவரை நல்லா அனுப்பாடே இல்லை. நீ உண்மையா ஜீவனுள்ள தேவனா இருந்தா நீ என்ன பண்ணா, என்னோட பேசணும். எனக்கு அது வியாதிலிருந்து சுகம் கொடுக்கணும். டாக்டரும் முடியாதுன்ட்டாங்க, டைம் குடிச்சிட்டாங்க. ஆனா உம்மால முடியல, நம்புறேன். நீங்க உண்மையான தேவனா எனக்கு சுகம் கொடுன்னு கேட்டேன். கேட்ட உடனே சோகம் பட்டு சர்ச்சு முடிஞ்சு வந்துட்டாரு.
யார்ட்டும் ஜெபம் அவரே சொல்லியே இயேசுகிட்ட நேரா பேசினார். தனிமையா தனிமையா எல்லாரும் ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனா தனியும் கத்தரோட அவர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பேசினார். அப்புறம் பார்த்தா அந்த வியாதி அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு. வியாதி அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு. நல்லா சுகமாயிட்டார். சுகமான பிறகு சரி, இந்த இயேசு இப்படி சுகமாக்கிட்டாரு, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொல்றாரு என்ன செய்யணுன்ற மாதிரி எண்ணத்தோடவே சுத்தினேந்து ஒரு நாள் இடத்துல ராத்திரில சாயங்காலமா தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு. ஒரு பாழஞ்சு பங்களா மாதிரி இது ஒரு இடம் வீடும். அங்க போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்து இயேசு இப்படி சுகம் கொடுத்தீங்களே, நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறார். யோசிக்கும் போது அப்படியே இயேசு காட்சி அளிக்கிறார். காட்சி அடிச்சுட்டு என்ன பண்றாரு, சந்தோஷமா இல்லையா, கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வருதான். என்ன ஆண்டவர, நான் தான் அழுதுனுங்க, எனக்கு சுகமாகல, வியாதி ஆகுதுன்னு நான் அழுதுனுங்க, இப்ப நீங்க எனக்கு சுகம் கொடுத்துட்டு நீங்க அழுகுறீங்களே, ஏன் அழுகுறீங்க, என்ன விஷயம் கேட்க ஆரம்பிச்சேன். பாருங்க, தனிமையில பேசும்போது கத்தரு உள்ளத்தின் பாரத்தெல்லாம் அவர் உள்ளத்தின் பாரத்தை வெளிப்படுத்துறாரு. சொன்னாராம், எல்லாம் இது வேணும் அது வேணும்னு கேட்கறாங்களோ என்கிட்ட, ஆனா எனக்கு என்ன தேவை, ஏன் பாரம் என்னன்னு கேட்கறவங்க ஆளே இல்லை, அதுதான் எனக்கு வேதனையா இருக்குன்னு சொன்னாராம். இயேசுவே, உங்க பாரத்தை என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க, உங்க பாரத்தை நீ என்ன சொல்லுங்க, அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் அதை செய்யறேன்னு சொல்லி கேட்டான். இப்போ கத்தர் சொல்லி என்னை பற்றி என்னை பிரஸ்தாவம் பண்ணு சொன்னா, அன்னில இருந்து அவர் என்ன ஒன்றும் தெரியாது, பைபிள் வசனம் தெரியாது, படிக்க தெரியாது, வேற ஒன்றும் ஜெபம், இப்படிதான் நேரே கத்தோடு பேசுது. உடனே என்ன பண்ணாரு, நான் போறேன்ப்பா, என் மூலியமா நீங்க பேசணும்னு சொல்லிட்டு போய் தெருவில் போய் நிற்பாராம். பாட்டு கூட தெரியாது அவருக்கு. நின்று பசங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன பாட்டு தெரிஞ்ச பாட்டு பாடி நிற்கிறார். பசங்க எல்லாம் கூலி வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு பிறகு இவர் பைபிள் வசனத்தை என்ன பண்றாரு, ஒன்னெல்லாம் சொல்றாரு. வசனங்கள்லாம் பைபிள் வசனத்தை எல்லாம் சொல்லிட்டு அவங்க இயேசு பற்றி, இயேசு நல்லவர், எல்லாம் சுகம் கொடுக்க எல்லாம் செய்யறாருன்னு இயேசு பற்றி என்ன பண்ணாரு, அவரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சொல்ல ஆரம்பிச்சதும் அவங்க வசனமா சந்தோஷமா கேட்டாங்க. இதுல ஒரு பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவங்க அம்மா கூட அங்கேயே வந்து நிக்கிறாங்க. ஒரு பிள்ளை மட்டும் என்ன பண்ணுது, அங்க நின்றுடுது. ஏன்னாக்கா எல்லா வசனம் சொன்னா திரும்பி சொல்றாங்க, அந்த வசனத்தை சொல்றாங்க திரும்பி. இவர் என்ன பண்ணாருன்னா, பார்த்துனே இருந்தா உங்க அம்மா ஒண்ணு புயலுடைய அம்மா அப்படியே நிக்குது. அப்படியே என்ன ஒரே பதட்டமா பார்த்துங்குது. உன் பிள்ளைய நான் ஒன்றும் பண்ணலம்மா, வசனதாமா சொல்ல வைக்கிறேன் இல்லையா, என் பிள்ளை பேச்சே வராததுக்கு இன்னைக்கு நீ சொல்ற வசனத்தை அப்படியே திருப்பி சொல்றாங்க, எனக்கு அதான் ஆச்சரியமாயிடுச்சு. அவன் ஊமையா இருந்தா வார்த்தையா வாயில வார்த்தை பேசவே தெரியாது, இப்ப நீ சொல்ற வசனத்தை அவன் திருப்பி சொல்றானே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, இந்த இயேசுதான் செய்தாருன்னா. பாருங்க, அதன் மூலமா என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் கத்தர் பக்கமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் பவுல் கூட துன்மார்க்கமா பயங்கரமா கத்தர் பிள்ளைகள் என்ன பண்ணா, அப்படியே கட்டுறது, சித்திரவதை பண்றது, ஜெயில போடுறது, அந்த மாதிரி அதிகாரம் எல்லாம் கேட்டு போயினே இருக்கிறான். ஒரு நாள் போகும்போது கரெக்டா தமஸ்கு கிட்ட வர, பட்டம் பகல் சரியான வெயில் நேரத்துல உடனே அந்த பட்டம் பகல் வெயில காட்டி இன்னும் பிரகாசமான வெளிச்சம் வந்துச்சு. வெளிச்சம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஊந்துட்டாச்சு. அந்த வெளிச்சத்துல அப்படியே ஊந்துட்டாரு. ஊந்துட்டு என்ன பண்ணு தெரியல, ரெண்டு கண்ணும் அந்த வெளிச்சத்தை கண்ணு தெரியாது போயிடுச்சு. உடனே நீ யாருன்னு கேட்கறாரு. நீ துன்பப்படுத்துற இயேசு நானேனாரு. அவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இயேசு தேவன் இல்லைன்னு நினைச்சுன்னு அவங்க இயேசு ஜனங்களெல்லாம் போட்டு இவர் துன்பப்படுத்துங்கிறேன், அவர் இயேசுவை நான் பார்க்கல, இயேசுக்கு ஒன்றும் செய்யல, அவர் நீ துன்பப்படுத்துற இயேசுன்றாரு, அப்ப நான் அவர்லாம் எங்க துன்பப்படுத்தினேன். இவருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. கண்ணும் தெரியல, ஏந்திரிக்க முடியல. கேட்டாரு, இயேசு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னாரு. சரி போ, அந்த ஊருக்குள்ள போ, அங்க போனா நீ என்ன செய்து நான் காட்ட வேண்டாம். அப்படியே போனா அனனியான்ற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சாரு. அவரு ஜெபம் பண்ணாரு. 3 நாள் பாசிங், 3 நாள் பாசிங் இது ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி ஒன்னா பண்ணிப்பாரு, தன் குறையெல்லாம் அடிக்கிட்டு அழுது ஜெபம் பண்ணிப்பாரு. ஏன்னா அவ்வளவு துன்பப்படுத்திட்டாரு. நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு சொன்னார்ல, அப்போ உள்ளத்தின் ஆழ்த்து துக்கப்பட்டு எல்லாம் அடிக்கிட்டு செய்து ஜெபம் பண்ண பிறகு என்ன நடந்துச்சுன்னா, கத்தர் அந்த கண்ணுல இருந்து ஒரு மேல் செதில் மாதிரி வந்துச்சு, பார்வை வந்துச்சு. பார்வை வந்த உடனே அவர் என்ன செய்யணுன்றதை கத்தனை பண்ணார், வெளிப்படுத்தினார். பாருங்க, இது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, தேவனோட நம்ம தனியப்பட்ட உறவு ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கறதுக்கு இந்த தனிமையான ஜெபம் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். சாமுவேல் ஒரு தாய்க்கு பிள்ளையே இல்லாத ரொம்ப நிந்தையா இருந்த பொழுது நம்ம பேர் அன்னாள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா போய் அழுது தேவாலயத்துல போய் தனியா ஆண்டவரோடு அழுது ஜெபம் பண்ணாங்க.
அந்த அம்மா யோசிச்சாங்க, ஏன் என்னன்னா பிள்ளை இல்லை, சக்களிக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றா. இப்ப யோசிச்சாரு, ஏன் நிந்தையே நீக்கிறதுக்கு மேல தான் முடியும்னு சொல்லி இயேசு கிட்ட என்ன பண்ணா, ஒரு ஜெபம் பண்ணாங்க. என் நிந்தையை நீக்கணும், நிந்தையை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கணும். அந்த ஆண் குழந்தை கொடுத்தா அதை நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஊழியத்துக்கே நான் விட்டுருவேன். தலை மேல சவரன் கத்திப்படாது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவேன். நாங்க சொன்னா கத்தராடி அப்படியே அந்த ரகசியம் கத்தரோட தனிமையா பேசினாங்க. அதோட அந்த அந்த ஏலி தாத்தா இருந்தாரு, அவர் ஆசாரியர். அவர் என்ன குடிச்சிட்டு வந்துக்கிறியான்னு கேட்கறேன். இல்ல, நான் குடிக்கல, மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் உள்ளத்துல இருக்கிற பாரத்தெல்லாம் நான் ஊத்திட்டேன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட கூட விஷயம் சொல்ல அந்த அம்மா. அதாங்க ரகசியம். அவர்கிட்ட கூட இந்த மாதிரி பிள்ளைகளா கேட்கணும்னு சொல்ல, மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என் மனசுக்கு தான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நேரடியா கத்தரோட பேச ஆரம்பிச்சாங்க. இதுதான் எனக்கு பாரம், பாரத்தை நீக்கி எனக்கு ஆண் பிள்ளை கொடுத்தா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. கத்தர் அதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த ஆண் பிள்ளை தான் ஊழியத்துக்கு விட்டுட்டாங்க. அந்த ஆண் பிள்ளை தான் இந்த சாம்பேல். சாம்பேலோட கத்தர் பேச ஆரம்பிச்சார் பாருங்க. அந்த ஆசாரியக்காரு அவங்க பிள்ளைங்க 2 பேரு, 2 பேரும் பேலியாள் மக்கள். அவங்க பயங்கரமா பாவம் செய்தாங்க. அவங்க கிட்ட பேசல, ஏலி தாத்தா கிட்ட பேசல, இந்த சின்ன பையன் கிட்ட பேச கூப்பிட்டு சாம்பியல் கூப்பிட்டாரு. உடனே நினைச்சு, கத்தாவே, முதல்ல யாருன்னு தெரியல, தாத்தா கூப்பிட்டாருன்னு போய் கேட்டா 2 தடவை 3 தடவை. அப்ப நான் இல்லப்பா, இன்னொரு தடவை கேட்டா கத்தாவே சொல்லும் கேட்கிறேன்னு சொல்லுன்னா அப்படியே எழுச்சி முட்டி போட்டு சாம்பியால கத்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேங்க. அப்போ என்னென்ன நடக்குது, எவ்வளவு பாவம் நடக்குது, இதுக்கு என்ன தண்டனை வரப்போகுது, எல்லாவற்றும் சின்ன பையன்கிட்ட கத்தர் பேசினார். இப்போ கத்தர் நம்மோட பேசணும்னா அதுக்கு வயசு வரம்பே கிடையாது. நான் ரொம்ப சின்ன வயசு இருக்கட்டும், சாம்பியலோட சின்ன வயசு, எனக்கு ரொம்ப வயசு இருக்கட்டும், வயசு எவ்வளவு பேருன்னு அதை பற்றி கவலையே இல்லை. நீ அவரோடு தனிப்பட்ட விதத்துல பேசணும், தனிமையில இருந்தா அது உண்மையாவே ஆசீர்வாதம். இது வரலாம் அந்த உனக்கு அனுபவம் இருக்குதா இல்லையா பாரு. இப்ப நான் சொல்ற பாருங்க, தனிமையா அந்த அண்ணால போல பேசுங்க, தனிமையா சாமியால போல பேசுங்க. அப்ப கத்தனை செய்வாரு, அவருடைய கத்தர் அவர் திட்டங்கள் தீர்மானங்கள்லாம் வெளிப்படுத்துவார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நேரடியோட கத்தரிடத்துல பேசணும்னு கத்தரு விரும்புறாரு. அது மட்டும் இல்ல, கத்தர் சாமியல் நோக்கி, இதோ நான் இசைவேல ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டு கத்தர் பேசினார். இன்னொரு வசனம், யாத்திரையா 3:4, அவன் பார்க்கும்படி கிட்ட வருவதை கத்தர் கண்டார். முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். மோசே கிட்ட கூப்பிடுறாரு. முச்செடி அப்படியே எரியுது, அப்படியே எரியுது. செடி ஒண்ணும் சாம்பலே ஆகல, அப்படியே எரிஞ்சுனே இருக்குது. இது என்னது, இது செடி அப்படியே இருக்குது, எரியவே இல்லை, அப்படியே தகன்னு எரியுது செடி. அப்படி இருக்கு. கிட்ட போய் பார்க்க போனா மோசேன்னு கத்தர் கூப்பிட்டு தனிமையா கூப்பிட்டு அவனோட பேசினார். நீ வா, உன்னை நான் என்ன பண்ண போறேன், இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க எகிப்துல, என் ஜனங்க அவங்க முறையிடுறாங்க, அவங்கள மீட்கத்தை நான் இறங்கி வந்துட்டேன், உன்னைதான் அனுப்ப போறேன், நீ வான்னு சொல்லிட்டு கத்தர் அவருடைய அழைப்பை கொடுத்தார். இப்போ தனிமையா தான் நம்முடைய அழைப்பு சத்தை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, 32:30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெரியேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு தேவனை முகமுகமாய் கண்டார், உயிர் தப்பி பிழைத்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பெரியேல் பேர் விட்டார். இப்போ தனிமையில கத்த என்ன செய்யறாருன்னா, பேசுறாரு, இடைப்படுறாரு. இது கத்த நம்ம அவரோட முகமுகமா பேசுற ஒரு அனுபவம். யாரு, யாக்கோபு. அவரு பாவம் வீட்டுல இருந்து ஒடியாந்துட்டாரு, மாமா வீட்டுக்கு போறாரு. வர்ற வழியில காடு மோடு இருட்டு, அப்படியே இருட்டுல படுத்துட்டு அவர் தலையை ஒரு கல்லை எடுத்து தலையணை வச்சுக்கணும். அப்ப கத்தர் அவருக்கு முகமுகமா பேசினார். இந்த மாதிரி நம்ம கஷ்டமாதிரி சூழ்நிலையா இருக்கலாம், பிரச்சனையான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், கவலையே படாதீங்க. நீங்க உங்க கூட கத்தருக்கான்னு மறக்காது இருந்தோம். யார் இல்லையோ, யாருக்காங்களோ இல்லையோ, கத்தர் என்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க அதை உணர்ந்தீங்கன்னா கத்தர் உங்களோட பேசுவார். நீங்க எவ்வளவு பேர் எனக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க, எனக்கு படிக்க நேரம் இல்லாத அளவுக்கு அனுப்புறாங்க. அதுல என்னன்னா, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க, இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க வாய்ஸ் மெசேஜுங்கன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க கத்தரோட பேசணும். கத்தர் நீங்க அவரோட நேரடியா தனிமையா பேசணும்னு விரும்புறாரு. இதை செய்யும் போது உங்களுக்கு அதுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். யாக்கோபோடு பேசணும் போல முகமுகமா அவங்களோட பேசுவார். இன்னொரு காரியம் பாருங்க, ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பித்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி, யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை,
என்ன பிரச்சனை, அவங்க அண்ணன் வராரு, அண்ணனை ஏமாற்றி வந்துட்டாரு. இப்போ ஒரு 4 பேரை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம 20 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, ஆஸ்தி, மிருகங்க, மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் தம்சம் பண்ணுவான் போது கொஞ்ச நேரத்துல. என் நிலைமை என்னான்னு பயந்து சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு, நான் அந்த மனைவி பிள்ளைங்க சொத்து எல்லாம் யாப்போக்கு நதிக்கு அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு தனிமையா இருந்தேன். தனிமையா ஜெபம் பண்ண எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணல, சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம். சிலர் கேட்டா இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஜெபம் பண்றீங்க கேட்டா, பண்றேன். எவ்வளவு? ஒரு 2 நிமிஷம் பண்றேன். 2 நிமிஷம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. யாக்கோப போல இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். அந்த இவ்வளவு அண்ணாளை பற்றி சொன்ன பாருங்க, அந்த அண்ணாள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க. தனியா ஜெபம் பண்ண அதுல ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிச்சு. நீங்க தனியா இரவெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ பகலெல்லாம் பண்ணீங்களோ, தனியா ஜெபம் பண்ணி பாருங்க. யாக்கோப அப்படி ஜெபம் பண்ணும்போது பொழுது விடிய வரல ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் என்ன செய்தார்னா, அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என்ன கேட்டாரு, ஏன்னா ஆசீர்வாதத்தாலவே விட மாட்டேங்கிறார். என்னப்பா ஆசீர்வாதம் வேணும், என்னப்பா உன் பேர் என்ன பண்றாரு? என் பேர் யாக்கோபு. சரி கரெக்டா சொல்லிட்டேன். யாக்கோபுனா ஏமாத்துறேன், எத்தேன். சரி கரெக்டா உன் பாவத்தை நீ ஒத்துக்கின. இனி நீ யாக்கோபில இனிமேல் இஸ்ரவேல் சொல்லி பேர் மாத்திட்டாரு. அந்த இஸ்ரவேல் தான் இப்ப அந்த இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு பெருசு தெரியுமா? நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சென்னை எவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த இஸ்ரவேல் தேசமே. ஆனா அந்த இஸ்ரவேல் தேசத்து கூட யாரும் இன்னைக்கு உலகத்துல யாருமே நிக்க முடியல எதிர்த்து. நீ எல்லாம் நான் சொல்ல வேண்டியது எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு ஆசீர்வதிச்சார். என்ன ஆசீர்வாதம், எல்லாம் சொத்து ஆசைக்கு அவர் கேட்கல. தன் அண்ணனோடு ஒப்புரவாகணுன்றதுக்காக பயந்து ஜெபம் பண்ணாரு. அடுத்த நாளே போனா அவங்க அண்ணனை போய் வணங்கி பேசுறான், வணங்கி 7 முறை விளங்குறான். அவன் அப்படியே கட்டி பிடிச்சி 2 பேரும் அழுது சமாதானம் ஆயிட்டாங்க. 20 வருஷம் பகை ஒரே நிமிஷம் சரியா போச்சு. சமாதானமா சந்தோஷமா மாறிட்டான். அதனால உனக்கு சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, யாருன்னா பகையா இருக்கிறியா, விரோதமா இருக்கிறியா, ஏசுகிட்ட வா, தனியா ஜெபம் பண்ணு. உன் குறையெல்லாம் அடிக்கட்டி ஜெபம் பண்ணிப்பாரு, குறையெல்லாம் மன்னிப்பாரு. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் கண்டிப்பா தீர்ப்பா. யாரோ கொஞ்சம் ஜெபம் பண்ண அப்படி யோசிக்காது. நீ தனியா அவரோடு பேசும்போது கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டா. யாத்திரையாக 33:18 அப்பொழுது அவன் உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தரும் என்றார். மோசேக்கு நத்தி திக்குவாய். ஆண்டவரே எனக்கு திக்கு வாய்ப்பா, இதை கொஞ்சம் சுகமாக்குப்பான்னு அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா நத்தி பேசிப்பாரு, எல்லாம் சிரிச்சுப்பாங்க. அதை பற்றி அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்டதெல்லாம் இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, கார் வேணும், பங்களா வேணும், அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. அவர் கேட்டதெல்லாம் ஒண்ணுதான் கேட்டாரு. நான் என்ன பண்ணோம், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும். கேட்பீங்களா? மகிமை மட்டும் எனக்கு போதும், மகிமை எனக்கு காண்பிட்டேன்னு கேட்கும்போது, மகிமை காண்பது மட்டும் இல்ல, ஒரு வசனம் மத்திய 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீதி தேடுங்க, அப்பொழுது இவ்வளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ ஆண்டவரே மகிமை எனக்கு காண்பிக்கணும்னு கேட்டு பாருங்க. உனக்கு இந்த உலகத்துல என்னென்ன தேவை இருக்குதோ, என்னென்ன குறை இருக்குதோ, அதெல்லாம் இன்னைக்கே கர்த்தர் செயல்படுத்துவாங்க. விசுவாசி தனிமையா அவரோடு பேச கத்துக்கோ. என்னோட பேசிக்கொண்டே இருங்க. நான் பேசுறது நீ கேளு, நீ கேட்ட கர்த்தர் அற்புதமா செய்வேன். அப்படி ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி ஒத்துக்கிறீங்க. அந்த வேதனையோட, கண்ணீரோட, கவலையோட, பாரத்தோட, பிரச்சனையோட என்ன செய்யணும் தெரியாத அந்த திமிரின்னுக்கிறாங்கப்பா. அவரோடவே நீங்க வீட்டு வரல, நீங்க பேசுனீங்கப்பா. ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கறாங்க, சிலர் பிரச்சனைன்றாங்க, சிலர் வியாதின்றாங்க, சிலர் வேதனைன்றாங்க, எத்தனையோ காரியங்களை வேதனைப்படுறாங்கப்பா. அவங்களோட நீங்க பேசணும்னு விரும்புறீங்க. தனிமையா நம்ம இடத்துல உங்க நோக்கி கூப்பிடணும், அண்ணால போய் கூப்பிடணும், யாக்கோபை போல கூப்பிடணும், மோசையை போல கூப்பிடணும்னு விரும்புறீங்கப்பா. அவர் யார் யார் இந்த கேட்கிறாங்களோ, இடத்துல கஷ்டங்களை கொலைகளை அடிக்கிறாங்களோ, அவங்களை நீங்க கொலைகளை மன்னித்து அற்புதம் செய்து ஆசீர்வதித்து அண்டவரே அவர் தேவையை சந்தித்து நான் அந்த பயப்படுத்தி விடுங்க. இனி இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரும் தனிப்பட்ட விதத்துல மோடு பேச நீங்க அவரோடு தொடர்ந்து பேச அந்த அனுபவத்துக்குள்ளாய் நடத்துங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம். சின்ன சாம்பிகளோட பேசுனீங்களே, பிள்ளைகளோட பேசுங்க. வாஞ்சியோட தாகத்தோடு இருக்க மக்களை புதுப்பிங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.